கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் ஓய்வு நாளில் கர்த்தரை தொழுது கொள்வது நிமித்தமாய் வருகிற பயன்கள், ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், இஸ்ரவேல் மக்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் தங்கள் இஷ்டப்படி மனசும் மாம்சம் விரும்பினபடி நடந்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கள், ஆகவே வாழ்க்கையிலே ஒழுங்கினமான காரியங்கள் ஏராளமாக இருந்தது. எங்கே யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அங்கே வெறுமையும் கஷ்டமும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பூமி வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கினம் இருக்கிற இடத்திலே வெறுமை என்பது இருக்கும். ஆகவே கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார், நீ வா, சீனாய் மலையிலே ஏறி வா என்று சொன்னார். 10 கட்டளைகளை அவன் கையிலே கொடுத்தார். இதை போய் சொல்லிக் கொடு என்று சொன்னார். அதே போல் அவர் சொல்லிக் கொடுத்தான். எல்லாரும் அதை கற்றுக்கொண்டு அதை அதன்படி கீழ்ப்படி ஆரம்பித்தார்கள். ஒழுங்கினமான வாழ்க்கை ஒழுங்குள்ளதாய் மாறியது. உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மத்தியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மேன்மை அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கவனிங்கள், இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது, ஓய்வு நாள் தோறும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓய்வு நாள் தோறும் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்காக கர்த்தர் அந்த 10 கற்பனைகளிலே 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக இருக்கிறது. இது விருப்பப்பட்டா ஆலயத்துக்கு போகலாம், விருப்பப்படலைன்னா போக வேண்டாம், அப்படி கிடையாது. விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு போக வேண்டும், மஸ்ட் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போய் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கவனிங்க, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை உள்ள பிரசன்னம் அங்கே இருக்கிறது. நாம் தேவனை பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது கடைசியாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையின் பிரசன்னம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் அதிகமாகும், பெருக்கம் உண்டாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 5 அப்பமும் 2 மீனும் கொஞ்சமாக இருந்தது, ஆனால் அதிகமாய் பெருகியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சத்தை அதிகமாகும்படிக்கு, அன்று குறைவுள்ளதை நிறைவாகும்படிக்கு வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் செய்யும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவ சமூகத்தை தொடர்ந்து செல்வோம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும், குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவாய் வாழலாம். ஆமென். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்பது யாவரையும் தேவாலயத்தில் செல்லும் கடவுளை நாம் தொழுதுகளும் தெரிவித்தார். இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.